உள்ளவங்க, பாரத்தோட இருக்கிறவங்க, போராட்டத்தில் இருக்கவங்க எங்க வரணும்? தேவாலயத்துல வர வேண்டும். அல்லேலூயா. அப்படி வரும்போது தேவன் பெரிய ஒரு மிராக்கிளை நம்ம வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே ஒரு கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்தில் அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்வேன். அல்லேலூயா. விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றால், தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றால் தேவாலயத்துல விண்ணப்பம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் எங்கேயுமே இருக்கிறார், எங்க வேணாலும் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு சகோதரி இப்படியா சொன்னாங்க, ஒரு தேவ சமூகத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்னாராம், தேவன் உனக்கு கொடுப்பார், நிறைய கொடுப்பார், நீ 10ல் ஒரு பாகம் தேவனுக்கு கொடுத்துப்பார், கர்த்தர் உன்னை கடன் இல்லாம மாற்றுவாங்க ஊழியக்காரர் சொல்லும் போது, அந்த சகோதரி என்ன பண்ணாங்களாம், அவங்க கையில இருக்கிற 10 ரூபாய் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்களாம், காணிக்க உண்டியில போட்டாங்க. போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்களாம். மறுவாரம் அவங்க 10 ரூபாய்க்கு மறுபடி வரவே இல்லை. 10ல் ஒரு பாகம்னா அவங்க நினைச்சுக்கிறாங்க, 5 ரூபாய் கொடுத்தாக்கா 50 ரூபாய் கர்த்தர் கொடுப்பாரு, 100 ரூபாய் கொடுத்தாக்கா ஏசப்பா என்ன பண்ணுவாரு, 1000 ரூபாய் கொடுப்பாரு. அப்ப நீங்க கொடுக்கறத மட்டும் ஜாஸ்தி பண்ணிப்பீங்க, ஆனா கர்த்தருக்கு கொடுக்கறத நம்ம ஏன் கம்மி பண்ணிக்கிறோம்? அல்லேலூயா. 10ல் ஒரு பாகம் உன் இருதயத்தை கொடு. அல்லேலூயா. கர்த்தருக்கு உன் இருதயத்தை கொடு. கொடுக்கிறேங்கிற எண்ணம் தேவ சமூகத்துல காத்திருப்பதை கொடு, தேவ சமூகத்துல உபவாசிக்கிறதை கொடு, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய். அல்லேலூயா. எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். ஆதார் கார்டு இருந்து, ஆதார் கார்டு ஒன்று இருந்தா போதும், உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடணும். இல்லையா? நீங்க என்ன பண்றீங்க, என்ன பிசினஸ், எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க, என்ன ஆதார் கார்டு, எந்த இடத்துல ரேஷன் கார்டு இருக்குது, எந்த இடத்துல என்னென்ன பண்றீங்க, என்ன ஆதார் கார்டு போட்டா லோன் வாங்கிருக்கீங்களா வாங்கலையான்னு ஆதார் கார்டு. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயம்னு உனக்கு ஒன்று கொடுத்திருக்கார். அந்த ஆலயத்துல நீ வந்து உட்கார்ந்தா உன் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் என்னன்னு ஆண்டவர் கண்டுபிடிச்சு தருவார். அல்லேலூயா. நீ அங்கேயே சுத்திட்டு இருக்கிற, ஒரு இடத்தை செலக்ஷன் பண்ணு, எந்த இடத்துல நான் போகணும், எந்த இடத்துல நான் உட்காரணும், எந்த ஆலயத்துல நான் ஜெபிக்கிறேன், எந்த ஊழியக்காரன்